ரன்ஸ் 6-4 இது மாணிக்கத்தோட காரு. என் பேர் மாணிக்கம். டாக்ஸி டிரைவரா வேலை செய்யும் கிரிக்கெட் குருவ பாரு. நான் ஒரு தடவை சொன்னா தோனி, சச்சின், பாண்டிங், வில்லியர்ஸ், ட்ரிவியா எல்லாம் அத்துப்படி. பேட்டிங், ஃபீல்டிங், bowling skills இவர்கிட்ட கத்துக்கடி. அட பாவமே, இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்புது? இந்த கிளைமேட் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சம்மரை எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல. இந்த ஏசி ஆன் பண்றதுக்கு தானே இந்த அலப்பற. அப்படியே நீங்க ஆன் பண்ணிட்டாலும் இதே மாதிரி தான் நம்ம சச்சின் டெண்டுல்கரும் ஆசைப்படுறாரு. அடுத்து வரப்போற வேர்ல்ட் கப்ல குறைஞ்சபட்சம் 25 டீமாவது விளையாடணும். இப்படி டீம்ஸை குறைச்சா எப்படின்னு ஆதங்கப்பட்டு இருக்காரு. முடிவெடுக்க வேண்டியவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் நாளைக்கு திரும்ப நியூசிலாந்து மேட்சா, அதுவும் ஆப்கானிஸ்தான் கூட. இந்த தரம் எவ்வளவு டோட்டல் ஸ்கோர் எடுக்க போறாங்களோ. இன்னும் சொல்றேன் கேளுங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா பர்முடா கூட அடிச்ச டார்கெட் தான் ஹையஸ்ட் டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா 417 ரன் அடிச்சு. அது சரிதான். ஆனா அவங்களுக்கே ஒரு பிரேக்னா 1999 வேர்ல்ட் கப்ல தொடர்ந்து 7 மேட்சஸ்ல வின் பண்ணவங்க லாஸ்டா 2011ல பாகிஸ்தான் கூட லூஸ் பண்ணதான் யாருமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். அதுல பாருங்க, நியூசிலாந்து கிட்ட 32 ஓவர்ல சுருண்ட கோவம் பெரிய டார்கெட் ஏம் பண்ணி அடிச்சு ஆட்டாங்க. ஆனா மேடம், நடக்க போற ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்சை மிஸ் பண்ணாதீங்க.